ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிரீன் டிசைனர்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்லீவ் பட் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். 2 border லைன் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ கீழே என்ன border லைன் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ சேம் மெத்தடில் தான் நம்ம மேலேயும் வந்து அந்த border லைனை கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்லீவில் வந்து சரி த்ரெட்டில் 1 லைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சரி த்ரெட்டோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா மம்தா பிராண்ட். அந்த நீடில் நம்பர் 12 எடுத்திருக்கேன். நம்ம வந்து பார்டர் லைன் வந்து 2 லைன்ஸ் வந்து சரி த்ரெட்டால் குட்டி குட்டி ஸ்ட்ரென்ச்சஸாக போட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், எண்ணாட் போடாமல் அப்படியே வந்து நம்ம டர்ன் பண்ணி செகண்ட் லைனுக்கு கொண்டு வரணும். நம்ம ஒர்க் பண்ணியிருக்க அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு பக்கத்துலேயே நல்லா நெருக்கமாக வந்து 2 லைன்ஸ் வரா மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்ச்சஸ் வந்து அழகாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து 1 லைன் வந்து சுகர் பீட் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சுகர் பீடோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா பிரிசோபேன். அந்த நீடில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அயன் நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்கூவிங் த்ரெட் தான் நம்ம சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதோடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா பீட்ஸோடைய கலர்லேயே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது எல்லோ கலர்ஸ்லேயே நம்ம வந்து த்ரெட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். பீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்க அந்த சரி த்ரெட்டுக்கு பக்கத்தில் நம்ம வந்து பீட்ஸ் லைன் வரா மாதிரி இருக்கணும். சுகர் பீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, அதாவது ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து 2 பீட்ஸாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணும்பொழுது டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா 3 பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்றீங்க. 3 பீட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. 2 பீட்ஸு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து லைன் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 3 mm பீட்ஸ் தான் எடுத்திருக்கோம். அதாவது சிம்பிள் பார்டர் லைன் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து செகண்ட் லைன் பார்த்திங்கன்னா 3 mm பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது டல் கோல்டு எடுத்துகிட்டு நல்லா நெருக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். த்ரீ எம்எம் பீட் அண்ட் தென் 4 mm பீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது ஒவ்வொரு பீடாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 பார்டர் லைன் வரா மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க. மீதி இருக்க ஆஃப் ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பப் ஸ்லீவ் வரா மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து 2 பார்டர் லைன் வந்து வரா மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்பிட்வீனில் இருக்க கேப் பார்த்திங்கன்னா நான் 3 inches கேப் விட்டுருக்கேன். அகெயின் 1 லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லைனுக்கு பக்கத்துலேயே கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பார்டர்ஸ் லைன்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்பொழுது பீட்ஸ் எல்லாமே வந்து நல்லா நெருக்கமாக 1 by 1 நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஆரி ஒர்க் ப்ளவுஸில் நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த பார்டர் லைன்ஸில் வந்து நமக்கு டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பீட் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அதாவது சிம்பிள் பார்டர் லைனில் வந்து 3 mm கொடுக்கலாம், 4 mm பீட் கொடுக்கலாம், அல்லது பீட் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராப்பிங் பீட் எடுத்திருக்கேன். ட்ராப்பிங் பீட்லேயே வந்து ஸ்மால் சைஸஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராப்பிங் பீடை வந்து இந்த மாதிரி கிராஸ் லைனாக கொடுக்கணும். அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து நம்ம சுகர் பீடோடைய ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பீட் கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரென்ச்சஸ் கொடுத்து அதுக்கப்புறம் பீட் ஆட் பண்ணோம். திரும்பவும் வந்து ஒரு ஸ்ட்ரென்ச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வி ஷேப்பில் நம்ம பீட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த பீட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் இந்த டிசைனை வந்து ஒர்க் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைனில் வந்து நம்ம அப்படியே ரேண்டமாகவே வந்து இந்த டிசைன்ஸை வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம். இதுக்காக நீங்கள் ட்ரேசிங் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட் 1 லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து கண்டினியூவாக வந்து நம்ம வந்து பீட்ஸ் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு திக்கான பார்டர் லைன் நம்மளுக்கு கிடச்சிரும்.
ட்ராப்பிங் பீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது கரெக்டாக வந்து இதை மட்டும் நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். பாருங்கள், ஜஸ்ட் அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து எந்த பக்கம் வரணும், அண்ட் தென் வந்து ஃப்ளாட்டாக இருக்க இது வந்து எந்த பக்கம் வரணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸாக்டாக வந்து அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த டிசைனில் வந்து நீங்கள் வந்து பீட்ஸை வந்து மாற்றி மாற்றி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்து வர இது வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸோ வந்து நீங்கள் இந்த ட்ராப்பிங் பீடை வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது கரெக்டாக வந்து ஒரே மாதிரி வர மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், எண்டு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக வி ஷேப் கொடுத்துட்டேன். பட் பேலன்ஸ் வந்து 1 பீட் மட்டும் ஆட் பண்ணி நம்ம எண்ணாட் போட்டு இந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ட்ராப்பிங் பீடுக்கு இன்பிட்வீன், அதாவது 2 பீடுக்கும் நடுவில் கேப் இருக்குங்களே, அந்த இடத்துலலாமே வந்து நம்ம க்ளோ அப்ளை பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளோ யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்து ஸ்டோன்ஸை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து க்ளோ அப்ளை பண்ணால் போதும். ஃபிட்டிங் ஸ்கொயர் ஸ்டோன் எடுத்திருக்கோம். க்ளோ அப்ளை பண்ணாலே அந்த இடத்துல வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிகிட்டே வரலாம். ட்ராப்பிங் பீடுக்கு பக்கத்தில் அந்த கேப்ஸ் வந்து ஃபில் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணுங்கள். ஷார்ப் எட்ஜஸ் வந்து நம்மளுக்கு மேல் பக்கம் வர மாதிரி இருக்கணும். ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் எடுத்திருக்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் தான் எடுத்திருக்கேன். இதனுடைய சைஸஸும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிசைனில் அந்த பீடுக்கு இன் பிட்வீன் கேப்பில் வந்து நம்மளுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த சுகர் பீடை வந்து நம்ம ஸ்டோனுக்கு பக்கத்தில் நல்லா வி ஷேப்பில் கொடுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ட்ராப்பிங் பீடுக்கு பக்கத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபிட்டிங் ஸ்டோனை வந்து சுற்றி வந்து ஒரு லைன் வந்து பீட் வந்து கொடுத்துட்டே வரணும். நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த சுகர் பீட் பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ஸ்டோனுக்கு பக்கத்தில் நல்லா நெருக்கமாக வந்து ஷார்ப் எட்ஜஸ் வர மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ வந்து டேர்ன் பண்ணும்பொழுது ஒரு ஸ்ட்ரென்ச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பீட் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து பீட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரென்ச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். நம்ம வந்து எக்ஸஸாக வந்து சுகர் பீட் வந்து ஆட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது. கரெக்டாக எந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டோனுக்கு பக்கத்தில் பீட் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து சுகர் பீட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி திரும்பவும் வந்து பீட் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். பார்டரும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட் லுக்காக இருக்கும். இந்த டிசைனுடைய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக்கும் கிடைக்கும். ஸோ இது வந்து 1500லேருந்து நீங்கள் 1800க்குள்ளே வந்து இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர்ஸ் எல்லாருமே வந்து இந்த டிசைனை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். நிறைய பிகினர்ஸ் வந்து ஆரி ஒர்க் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. பட் வந்து ரேட் ஃபிக்ஸிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியல அப்படின்றீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு டிசைனை ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு சிம்பிள் டிசைன் நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு பார்டர் கொடுத்துட்டு ஒரு பீட் ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 1000 வந்து நம்ம வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸு இந்த மாதிரி ஒர்க் கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா 1500லேருந்து 2000க்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க, கஸ்டமருக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க. பட் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தோடனே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து கஸ்டமரை நல்லா இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் போக போக நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸும் நிறைய கிடைக்கும்.
ஸோ பிகினர்ஸ் இதை மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஆரி ஒர்க் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இருக்க அந்த கேப்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுகர் பீட் அண்ட் தென் 3 பீடு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனா குடுத்து, அந்தந்த கேப்ஸில் வந்து நம்ம எண்ட் நாட் போட்டுட்டு தான் கொண்டு வரணும். ஸோ, ஒவ்வொரு பீடுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது எண்ட் நாட் போடணும். நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த பார்டர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாதி ஒர்க் வந்து ஃபுல்லாகவே வந்து முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பீடு ஆட் பண்ணுற இடத்துல இருக்கிற அந்த கேப்ஸை வந்து பீடு வந்து கரெக்டாக செட்டில் ஆகுற மாரி கொடுங்க. நம்ம ஒர்க் பண்ணுற அந்த பார்டர் லைன் வந்து எல்லா பீட்ஸுமே வந்து ஸ்ட்ரெச் ஆகுற மாதிரி அடுத்தடுத்த லைனில் வந்து டச் ஆகுற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட் லுக் இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கேப்னஸ் விட்டு ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து மிஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கும் நல்லா நெருக்கமாக நீட் ஒர்க் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒர்க் பண்ணுற இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஒரு லைக் போடுங்க. இப்போ நம்ம டிசைன் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இதே தான் வந்து செகண்ட் பார்டர் லைனையும் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க் யூ டு ஆல்.